வர்ஜினாவை பொறுத்தளவுலையும் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் வந்து என்னுடைய சொந்த தங்கச்சி பிள்ளை. தங்கச்சின்னா எங்க பெரியப்பாவுக்கு அவர் கான்ஸ்டபிளா இருந்து ரிட்டையர் ஆனாரு. அவருக்கு வந்து நிறைய குழந்தைங்க அவங்க வீட்டுல ஒரு 16-17 குழந்தைங்க பிறந்தது. அதுல ஒரு 3-4 குழந்தைங்க இறந்து போச்சுது. இறந்து போனது போக 8 ஆண் குழந்தைங்களும் 6 பெண் குழந்தைகளுமாக வீடு. சென்னையில இருந்தாங்க. நான் தர்மபுரி. அப்பா அம்மாவுக்கு நான் ஒரே பொண்ணு. அங்கிருந்து இங்க வர்றது பயணப்படுறது அது இதெல்லாம் அவ்வளவு சுலபமான காரியங்கள் இல்ல. வருஷத்துக்கு ஒரு தடவை அண்ணனுங்க மட்டும் 2 பேர் வந்துட்டு வருவாங்க எங்க தர்மபுரிக்கு. மற்றபடி இவங்க ஃபேமிலியோட நான் பார்த்ததே கிடையாது. நான் எம்ஏ படிக்கிறதுக்கு வந்தேன் பாருங்க இங்க டெலமெட்ஸ்ல. அப்பதான் வந்து முதல் முறையாக ஹாஸ்டல் இடம் கிடைக்கிறது வரைக்கும் அந்த இன்டர்வியூக்கு போறது அது இதுக்கு அந்த மாதிரி சமயங்கள்ல வந்து எங்க பெரியப்பா வீட்டுல தங்கி இருந்தேன். அப்பதான் வந்து ரொம்ப நெருக்கமானது. அந்த 6 பெண்கள்ல எனக்கு வந்து ரொம்ப ஃப்ரெண்டாக இருந்தது இந்த கல்யாணின்ற பொண்ணு தான். ஓரளவுக்கு என்னுடைய டேஸ்ட்டும் அவள் டேஸ்ட்டும் ஒரே மாதிரி இருக்கும். ஓரளவுக்கு பார்க்கறதுக்கும் என்ன மாதிரி இருப்பா. ஸோ என் கூட அவள் தான் ரொம்ப ஒட்டுதலாக இருந்த பெண் அவள். ஸோ அவளை வந்து அந்த காம்பவுண்ட்ல குடியிருந்த ஒரு பேங்க் ஆஃபீஸர் ஒருத்தர் பொண்ணு கேட்டு வந்தார். அவர் பொண்ணு கேட்டு வந்த உடனே எங்க பெரியம்மா வந்து ரொம்ப அஜிடேட் ஆயிட்டாங்க. அவங்க வந்து எங்க பெரியப்பாவுக்கு வந்து நிறைய தேவையில்லாத சந்தேகமெல்லாம் வந்துச்சு. அவன் எப்படி வந்து தைரியமா பொண்ணு கேட்பான்? அவன் என்ன ஜாதி, நாம என்ன ஜாதி? அவன் வந்து பொண்ணு கேட்டு வர்றதுக்கு நீ ஏதாவது சிக்னல் கொடுத்துருப்ப, நீ வந்து ஒண்ணு இருக்கு இல்லைங்களா, ஊசி இடம் கொடுக்காம அந்த தேரி. அதை ஆரம்பிச்சுக்கிட்டு அவ பாவம் ரொம்ப அழுது கிளம்பி, எனக்கு தெரியவே தெரியாது, நான் அந்த ஆளை பார்த்ததே கிடையாது, அந்த ஆள் என்ன பார்த்துருக்காரு, நான் பார்த்ததே இல்லையே சொல்லிட்டாங்களேன்னு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணான். இந்த சம்பவம் நடந்த ஒரு 10 தினங்களுக்குள்ள அவசரமா அவ கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணி அவளை வந்து காட்பாடி பக்கத்துல லத்தேரின்னுட்டு ஒரு சிறிய கிராமம், அந்த கிராமத்துல ஒரு விவசாயிக்கு அவளை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. சுத்திலும் வந்து வயல், பக்கத்துல ஒரு பெரிய தரக்கிணறு. நீங்க பார்த்திருப்பீங்களான்னு தெரியல, அந்த மாதிரி கிணறு எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 60-40 அகலத்துல இருக்கும் அந்த கிணறு மட்டுமே. அவ்வளவு பெரிய கிணறு. அதுல இருந்து பாசனம் வந்து வயலுக்கெல்லாம் போவோம். அந்த மாதிரி ஒரு கிணறு. அங்கிருந்து ஒரு 3/4 கிலோமீட்டர்ல ஒரு சின்ன வீடு. அந்த வீட்டுல கல்யாணியுடைய மாமியாரு, கல்யாணியுடைய கணவர் 3 பேர் மட்டும். அவங்க கொழுந்தனார் ஒருத்தர் இருந்தாரு, அவர் ஆர்மியில இருந்துட்டாரு. ஸோ இந்த பொண்ணு அங்கே போய் கொடுத்தன பண்ணி ஒரு பெரிய லாட் ஆஃப் கல்ச்சுரல் டிஃப்ரென்ஸு. டிவி கிடையாது, ரேடியோ போடக்கூடாது. அப்புறம் மாமியார் கடந்து போகும்பொழுதெல்லாம் எந்திரிச்சு நிற்கணும் இவா. அப்புறம் அன்றாடம் செலவுக்கான தண்ணியை அந்த பெரிய கிணத்துல இருந்து இறச்சிட்டு வந்து